பிரைஸ்ல உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையிலிருந்து. செப்டம்பர் மாதத்துடைய வாக்கு தத்தம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இந்த வசனத்துக்கு என்ன ஒரு சரியான அர்த்தம்னா பெருக்கம். யாபேசு ஒரு ஜெபம் பண்றாரு, தேவனே என்ன நீங்க ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு. அவர் கேட்டுக்கொண்டபடியே தேவன் செய்தார்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, குறிப்பாக வலதுபுறம் இடதுபுறம் என்றது நமக்கு சொந்தம் அல்லாத, நமக்கு பக்கத்தில் இருக்கிற காரியம். நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு சமாதானம் வீட்டுல இருக்கும், ஆனா வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் சமாதானம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். இன்று முதல் தேவன் இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் உங்களுக்கு கொடுப்பது என்னவென்றால், உங்கள் அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு சமாதானம், உங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே உங்கள் சமாதானத்தில் ஒரு பெருக்கம் உண்டாக போகுது. ஒருவேளை ஆரோக்கியம் இல்லை, குறைந்திருக்கிறதே, ஆரோக்கியம் குறைபாடோடு இருக்கிறார்களே, என் உறவுக்காரங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, என் நண்பர்களுக்கு ஆரோக்கியம் இல்லை என்று வருத்தத்தோடு நீங்க இருப்பீங்க. ஆசீர்வாதமான நன்மை உண்டாக போகிறது. இப்படியாக சமாதான பெருக்கம், ஆசீர்வாத பெருக்கம், ஒரு ஐஸ்வர்யத்துல ஒரு பெருக்கம். இப்படியாக நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் நிறைவுள்ளவர்களாய், பெருக்கம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாய் மாறப்போகிற மாதம் இது. இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற எல்லா நாட்களிலும் இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து, எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஒருவேளை வியாபாரம் செய்கிறவர்களா இருந்தால் அதிலும் ஒரு பெருக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். God bless you all.